ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 6வது மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய சரியான பாதி அளவுக்கு நாம் பாதி கிணறு தாண்டிட்டோம். இன்னொரு பாதி கிணறும் சேஃபாக தாண்ட போகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 6வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு அருமையான செய்தி. கர்த்தர் எனக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் உணர்த்தின ஒரு செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு நீதிமான்கள் ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நீதிமான்கள் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நீதிமான்கள் ஜெயிக்கிறவர்கள், தோக்கிறவங்க கிடையாது. ஸ்தோத்திரம். தேவனால் நீதிமானாக்கப்பட்ட நாம் ஜெயிக்கிறவர்கள். அதனால தோல்வி மனப்பான்மை வரவே கூடாது. பாருங்க, இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய தேவனாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். We are the victors. The righteous are the victors. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆகவே தோல்வி மனப்பான்மை இருக்கவே கூடாது. அதே ரோமர் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 30-31வது வசனம், ரோமர் 8:30-31 எழுதியிருக்கிறாரு. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாயிருப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் நம்ம பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருந்து நம்மை மேற்கொள்ளத்தக்கவன் யார்? யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஜெயிக்கிறவர்கள், நீதிமான்கள், தேவனால் நீதிமான்களாக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் ஜெயிக்கிறவர்கள். தோல்வி மனப்பான்மை இருக்கக்கூடாது. நாம் ஜெயிக்கிறவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த காரியத்தை குறித்து யோசிக்கலாம். நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய கிறிஸ்து. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:57வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை நம்முடைய தேவன் கொடுக்கிறார். ஆகவே அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஜெயம் கொள்கிறவர்கள். கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய சேனை அதிபன் கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருக்கட்டும், இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம், யோசிக்கலாம். அதே போல் நாம் 2 கொரிந்தியர் நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தில் கூட நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஜெயம் கொள்கிறோம். நம்மை எல்லாவற்றிலும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார், ஜெயம் பெற செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க செய்கிறார். ஜெயம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினாலே எங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்மை ஜெயங்கொள்ளுகிறவர்களாக கிறிஸ்து என்கிற சேனை அதிபனாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரி, இதை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம். சில காரியங்களை நாம் பார்க்கலாம். பாருங்க, ஜெயம் என்று நாம் சொல்லும் பொழுது ஏதோ நான் நினைத்தது நடந்து விட்டாலோ அல்லது நான் கேட்டது எனக்கு இது வேணும்னு கேட்டது எனக்கு கிடைச்சிட்டாலோ ஜெயம் பெற்றேன்னு நினைக்கக்கூடாது. நான் கேட்டது கிடைச்சிட்டா அது எனக்கு ஜெயம் என்பது அல்ல. நான் நினைச்சது நடந்துட்டா அது ஜெயம் என்பது அல்ல. ஆனால் ஜெயம் என்பது என்ன? தேவ பிள்ளைகளாகிய நம் ஜெயம் பெற்றவர்கள் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இந்த உலகத்தில் நாம் நீதிமான்களாக இருக்கிற நாம் நீதிமான்களாக நடந்து வாழ்ந்து காட்டுவது தான் ஜெயம்.
இந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதான இந்த உலகத்தில் நீதிமானாக நாம் வாழ்ந்து வாழ்க்கையை வாழ்வதுதான் ஜெயம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மற்றபடி நீங்கள் உங்களுடைய சரீர முயற்சியினாலே பிரயாசத்தினாலே நீங்கள் எதையோ நீங்கள் சாதிக்கலாம். எதையோ சாதிச்சுட்டா நான் ஜெயம் பெற்றுட்டாலாம் நினைக்காதீங்க. நீதிமானாக நாம் வாழ்வது தான் ஜெயம். வாசிக்கிறோம் வேதத்திலே 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி தான், தேவ பக்தி தான் ஜெயம். தேவ பக்தியாக நீதிமானாக வாழ்ந்து காட்டுவது தான் ஜெயம். மற்றபடி சரீர முயற்சினாலே நான் இது செய்துட்டேன், அது செய்துட்டேன், இது கிடைச்சிடுச்சு, அது கிடைச்சிடுச்சு, அதெல்லாம் ஜெயம் கிடையாது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் கிடையாது ஜெயம். நீதிமானாக இந்த உலகத்திலே நீ வாழ்ந்து காட்ட முடியுமா? வாழ்ந்து காட்டுகிறாயா? அதுதான் ஜெயம். கர்த்தருடைய பலத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் இந்த உலகத்தில் நீதிமான்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீதிமான்களாக நடக்கிறோமா? அதுதான் ஜெயம். ஹல்லேலூயா. அதற்கு தான் பிசாசு தடை விதிப்பான், அதற்கு தான் பிசாசு எதிர்த்து போராடுவான். அந்த போராட்டத்திலே ஜெயம் பெறுவது தான் ஜெயம். ஸ்தோத்திரம். இருக்கட்டும். பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில் நீதிமான்கள் ஜெயிக்கிற காரியங்கள் என்ன என்று முதல்ல நம்ம தெரிந்து கொள்வோம். ஜெயம் 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 ஜெயிச்சிட்டேன், என்னையா ஜெயிச்சிட்டேன், என்னையா ஜெயம், அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நீதிமான்கள் ஜெயிப்பவை யாவை என்று சொன்னால் மிகவும் எளிமையாக நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். பாருங்கள், அத்தியாவசிய தேவைகள், நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளை பெறுவதற்கு குறுக்கு வழியில் செல்லாமல் இருப்பது தான் ஜெயம். கர்த்தரை நம்பி நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை நேர் வழியிலே, நீதியின் வழியிலே பெற்றுக்கொள்வது தான் ஜெயம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்த முடிவிலே பிசாசு அவரை சோதிக்க வருகிறான். எது? அவருடைய அத்தியாவசிய தேவையில் தொடராம. அத்தியாவசிய தேவைகள், நம்முடைய அத்தியாவசிய தேவைகள் என்ன? உணவு, பிறகு செல்வம், பிறகு புகழ். இது அத்தியாவசிய தேவை. சாப்பாடு வேணும், நமக்கு பணம் செல்வம் வேணும், மூன்றாவது இந்த உலகத்தில் மதிப்போடு மரியாதையோடு வாழணும், புகழ். இந்த 3ஓடு நான் வாழணும். இது என்னுடைய அத்தியாவசிய தேவை. இந்த 3 அத்தியாவசிய தேவைகளையும் பிசாசு தொடரான். முதல்ல சொல்கிறான், நீ பசியாக இருக்கிறப்பா நீ இந்த கல் அப்பமாக்கி சாப்பிட்ரு என்று சொல்கிறான். ஆண்டவர் சொன்னார், அப்படி இல்லை, அப்படி அந்த குறுக்கு வழியிலெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஜெயிச்சிட்டார். அப்புறம் சொல்கிறான், உலகத்தை எல்லாம் காட்டி சொல்ல, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், பைபிள்லே சொல்லுது, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போ பிசாசுக்கிட்ட இருக்குது இந்த உலகம். பிசாசு சொல்கிறான், நான் எல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், என்ன பணிந்துக்கணும். அதுக்கும் அவனை தோக்கடிச்சார். தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தான் நம்ம சேவிக்கணும். இவங்க அவங்கள இல்லை, கல்லையும் மண்ணையும் இல்லை, செயின்ட்டையும், எந்த ஒரு தேவதூதனையும், எந்த ஒரு பெரிய மனுஷனையும் சேவிக்கிறதில்ல, தொழுகிறதில்ல. தேவன் ஒருவரை தான் நம்ம சேவிக்கணும். அதையும் ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் சொல்கிறான், தேவாலயத்தின் உப்பரிகையில் மேலே எடுத்துக்கொண்டு போய் அப்படியே குதி, ஏன் நடந்து போனோம், நீ புகழ் பெற்றவனாச்சே, அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணு, தேவதூதர் காத்துக்கொள்ள, உனக்கு என்ன புகழ் உண்டாகும். அதையும் ஜெயிச்சிட்டாரு. அதுவும் தவறு. அப்படி டெஸ்ட் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் டெஸ்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லி பிசாசை இந்த 3 அத்தியாவசிய தேவைகளிலும் அவனை தோற்கடித்தார். உப்பரிகை மேலே கீழே இறங்கி வர வேண்டியது அத்தியாவசிய தேவை. அந்த அத்தியாவசிய தேவை குறுக்கு வழியில் போக சொல்ல, அப்படியே ஜம்ப் பண்ண சொல்கிறான். நோ ஜம்பிங், நடந்து தான் போவேன் என்று கர்த்தர் அவனை 3 காரியத்திலும் குறுக்கு வழியிலே போகாமல் அவனை ஜெயித்தார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அத்தியாவசிய தேவைகள் வரும். குறுக்கு வழிக்கு பிசாசு வழி சொல்லுவான். குறுக்கு வழியில் போகக்கூடாது. குறுக்கு வழியில் போகாமல் கர்த்தர் மேலே இருக்க விசுவாசத்தினாலே நேர் வழியிலே சென்று நீதிமானாக நடப்பது தான் நமக்கு ஜெயம். அடுத்தது பாருங்க, இந்த உலகத்தினுடைய பாவ இச்சைகள் நம்மை ஈர்க்கும். ஸோ இந்த பாவ இச்சைகள் ஈர்க்கும் பொழுது
அதிலே நாம் விழுந்து விடாமல், அதிலே பணிந்து விடாமல் ஜெயிப்பதுதான் ஜெயம். தேவ பிள்ளைகள் ஜெயித்தாங்கன்னு சொன்னா என்னங்க ஜெயிக்கிறீங்க? எதை ஜெயிக்கிறீங்க? பாவ இச்சைகளை ஜெயிப்பதுதான் ஜெயம். பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தால் உண்டானவைகள். எஸ், ஆகவே இந்த உலகத்தால் உண்டான இந்த இச்சைகளை மேற்கொண்டு அதற்கு அடிபணியாமல் கிறிஸ்துவினுடைய பலத்தினாலே ஜெயிப்பதுதான் ஜெயம். அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீதிமான்கள் ஜெயிக்கிறவர்கள், தேவனால் நீதிமான்களாக்கப்பட்ட நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்கள். ஜெயிக்கிறவர்கள் இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு அடிபணியாமல் ஜெயிக்கிறது தான் ஜெயம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்துருவாகிய பிசாசை ஜெயிக்கணும். அவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற சத்துருவாகிய பிசாசை ஜெயிக்கணும். எபேசியர் 6:11 சொன்னால், உங்களுடைய சத்துரு, உங்களுடைய எதிராளி கண்ட நேரத்தில் வருவான் உங்களை சண்டை போட. அப்போ நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நீங்கள் ஆயத்தமாயிருங்க என்று சொல்லி நமக்கு அந்த இடத்துல எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே சத்துருவாகிய பிசாசை ஜெயிக்கணும். சரி, இந்த ஜெயம் நமக்கு எப்படி வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஜெயம் நாம் எப்படி பெறுகிறோம், நீதிமான்கள் இந்த ஜெயத்தை எப்படி பெறுகிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் கிறிஸ்து. ஆகவே நமக்கு ஜெயம் எதில் வருகிறது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே அந்த ஜெயம் வருகிறது. முதலாவதாக விசுவாசம். அவர் மேலே விசுவாசம் உறுதியாக இருக்கும் பொழுது நமக்கு ஜெயம் வரும். ஒரு காரியங்களுக்கு கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை, சுகம் இதெல்லாம் வரும்பொழுது, பல விதங்களை குழம்பும் பொழுது கர்த்தர் மேல் விசுவாசமாக இருங்க. அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்களுடைய தேவையை அவர் சந்திப்பார். பாருங்க, 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில், 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தின் எல்லா விதமான தேவைகள், எல்லா விதமான அழுத்தங்கள், ப்ரெஷர்ஸ், அழுத்தங்கள் எல்லாம் உங்களை நெருக்கி, உங்களை குறுக்கு வழியில் போய் உங்களுடைய மனதை அப்படியே போட்டு பிழிந்து எடுக்கும். நெருக்கும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது. கிறிஸ்து எனக்கு சந்திப்பார், என்னுடைய தேவைகளை கிறிஸ்து சந்திப்பார், என்னை சரியான வழியில் நடத்துவார் என்று குறுக்கு வழியில் போகாம, சோர்ந்து போகாம, கிறிஸ்துவை விட்டு விலகி போகாம அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. கர்த்தர் உங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் வருகிற அத்தனை காரியங்களும் உங்களை ஜெயிக்க வைப்பது கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசம். அடுத்தபடியாக பாருங்க, வேத வசனத்தினால தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதனையில் கொண்டு வந்தான். முதல் அத்தியாவசிய தேவைகளை காட்டி அவரை சோதித்தான், ஜெயிச்சிட்டாரு. எப்படி ஜெயிச்சாரு? வேத வசனத்தினாலே. பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 2:14, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களுள் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரை பார்த்து சொல்கிறாரு, வாலிபரே, உங்களுக்குள்ளே சரீரத்தில் ஸ்ட்ரென்த் இருக்குது. சரி, அந்த ஸ்ட்ரென்த்து, சரீரத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு உள்ள மகாபயங்கரமான ஸ்ட்ரென்த் ஆகிய தேவ வசனமும் உள்ளே இருந்ததுன்னா பிசாசை நிற்க முடியுமா? வாலிப பருவம் தான் ஒருவருடைய வாழ்க்கையிலே, வாலிப பருவத்தில் தான் சரீரத்தில் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். குழந்தையிலையும் இருக்காது, வயோதிப பருவத்துலேயும் அது குறைஞ்சி போகும். வாலிப பருவத்தில் தான் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கிற அந்த பாடிக்குள்ள இன்னும் கர்த்தருடைய மகாபெரிய அந்த டைனமைட், அந்த வல்லமையை புகுத்தும் பொழுது பயங்கரமான வல்லமை. வெளியவும் பலன், உள்ளவும் பலன். பிசாசு நிற்பானா? ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே தேவவசனம் போயிருக்கிறது, ஒரு பெரிய டைனமைட் போயிருக்கிறது. அப்போ நீங்கள் அதனாலே பொல்லாங்கனாகிய பிசாசை நீங்கள் ஜெயித்து இருக்கிறீர்கள். ஆகவே பிரியமானவர்களே,
தேவ வசனத்தினாலே நாம் ஜெயிக்க வேண்டும். தேவ வசனம் நமக்குள்ளே நிரம்பி இருக்க வேண்டும். தேவ வசனத்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் தேவ வசனத்தை பயன்படுத்தி நாம் ஜெயிக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நாம் பிழைப்போம், நாம் ஜெயிப்போம். ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். ரோமர் 8, 13, 14 மாம்சத்தினால் பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் தேவ புத்திரர், நீங்கள் ஜெயிக்கிறவங்க. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதற்கு நம்மை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவாவியினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் பழக்கப்படுத்தி கொண்டு அவரால் வழி நடத்தப்படும் பொழுது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். அடுத்தபடியாக பாருங்க, ஜெபமே ஜெயம். ஜெபத்தினால தான் ஜெயம் வருகிறது. உங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லை சொல்லாதீங்க. ஜெபத்தினால தான் உங்களுக்கு ஜெயம் வரும். எவ்வளவுதான் நீங்கள் வீக்காக இருந்தாலும் சோர்வாக இருந்தாலும் ஜெபம். பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு 5வது அதிகாரம், யாக்கோபு 5, 16, 17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியில் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா உங்களை மாதிரி என்ன மாதிரியும் ஒரு வீக் பர்சன் தான், ஒரு வீக் பர்சனாக தான் இருந்தான், பாடுள்ள மனுஷனாக தான் இருந்தான். ஆனால் அவர் ஜெபித்தார், கருத்தாய் ஜெபித்தார். மழையை நிறுத்தினார். மழை நின்றுச்சு, வானா வந்துச்சு. அல்லேலூயா. பெரிய காரியங்களை தேவனுடைய கட்டளையினாலே அதை செய்தார். உங்களால் செய்ய முடியும். ஜெபத்தினாலே உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஜெயம் எப்படி வருகிறது? கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே, தேவ வசனத்தை நாம் நிரம்பி இருந்து அதை பயன்படுத்துவதனாலே, தேவ ஆவியினாலே நடத்தப்படுவதனாலே, ஜெபிப்பதினாலே, இந்த 4 காரியத்தில் நாம் ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இருக்கட்டும். இந்த நீதிமான் ஜெயமாக வாழ்வதனாலே என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்திலே நீதிமானாக ஜெயமாக வாழ்ந்துட்டேன், அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீதிமானை கர்த்தர் இந்த உலகத்திலே பாதுகாக்கிறார். உலகத்திலே நீதிமானுடைய தேவைகளை சந்திக்கிறார். அந்த உலகத்திற்கு போகும்போது, மறு உலகத்துக்கு போகும்போது அவரோடு அரியணையிலே நம்மை அமர வைத்து நமக்கு ஆளுகை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே ஆசீர்வாதம், மறு உலகத்திலே ஆசீர்வாதம் நீதிமானுக்கு. ஜெயமாக வாழ்க்கை நடத்துகிற நீதிமானுக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் உண்டு, மறு உலகத்திலே மகா பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்று வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, நீதிமொழிகள் 10வது அதிகாரம், 3வது வசனம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். அல்லேலூயா. ஒரு தேவையினால உங்களை வருந்த விட மாட்டார். பசின்னு சொல்லும்போது சாப்பாட்டு பசி மாத்திரம் இல்லை, உலகத்தின் எல்லா தேவைகள், ரிக்குவயர்மெண்ட், ஹங்க்ரி ஃபார் எனிதிங். கர்த்தர் உங்களை பசியினாலே வருந்த விட மாட்டார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். அது மாத்திரமல்ல, 24வது வசனம், நீதிமொழிகள் 10ல் 24வது வசனம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் நீதியாக தான் திங்க் பண்ணுவான், பொல்லாப்பை திங்க் பண்ண மாட்டான், பொல்லாப்பை விரும்ப மாட்டான். நீதிமான் நீதியை தான் திங்க் பண்ணுவான், நீதியை தான் விரும்புவான். அப்போ அவன் விருப்பம் தேவன் அவனுக்கு கொடுப்பார். நீதிமானை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, நீதிமான் ஜெயம் பெறுகிற, ஜெயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவனுக்கு என்னவாம்? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம், 21வது வசனம். வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டேன், பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட அமர்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடைய கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா. பரலோகத்திலே பிதாவினுடைய சிங்காசனத்தில்
கிறிஸ்து இயேசு எப்படி ஜெயம் பெற்று அமர்ந்திருக்கிறார், அப்படி இந்த உலகத்திலே ஜெயம் கொண்டு வாழ்கிற நீதிமான்களுக்கு அதே சிங்காசனத்திலே அரியணையிலே அமரச் செய்து ஆளுகை கொடுப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையே, அங்கே நாம் ஆளுகை அவரோடு அரியணையில் அமர்ந்து ஆளுகை செய்வோம். ஆகவே நீதிமான்கள் ஜெயம் பெறுகிறவர்கள். ஜெயம் பெறுவது என்பது இந்த உலகத்தில் நீதிமானாக நடந்து காட்டுவது. அந்த ஜெயம் எப்படி வருகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே வருகிறது. அந்த ஜெயத்தினாலே நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை வருந்த விட மாட்டார். பரலோகத்துக்கு நாம் செல்லும்போது அவரோடு அரியணையிலே நம்மை அமர வைப்பார். இவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆகவே நாம் ஜெய வீரர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். நீதிமான்களாக, ஜெயிக்கிற நீதிமான்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேறட்டும். தேவைகளை சந்தியும். சரீர பலவீனங்களை அப்புறப்படுத்தும். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் பிழைக்க, ஜீவிக்க, ஜெயமாக ஜீவிக்க கிருபை தாரும். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.